ஸோ இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அந்த இரண்டாவது பாடமாக வாசிக்கப்பட்ட மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசிக்க கேட்டோம். உவமை, இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றார். அந்த உவமையை என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் உவமை அப்படின்னு சொல்றாரு. அதிலே ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு மகன் இருக்கிறான். மகனுடைய கல்யாணத்தை ஒழுங்கு பண்றாரு. அதுக்கு ஏற்கனவே இன்விடேஷன்லாம் கொடுத்து, கல்யாணத்தை முன்னாடி இன்விடேஷன் கொடுத்துருவாங்க இல்லையா? இன்விடேஷன் முதலே கொடுத்துட்டாங்க. கல்யாணம் நெருங்கிடுச்சு, கல்யாண சம்பவம் நடக்க இருக்கிறது. ஆனால் அந்த இன்விடேஷன் கொடுத்த ஆட்களெல்லாம் காணோம். இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ராஜாவுக்கு. என்னடா ஒத்திரியும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, வேலைக்காரர்களை அனுப்பினார். கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னார். இப்போ வாங்கன்னு சொல்லும் போது அங்க கொஞ்சம் அசட்டையா நடந்துக்கிறாங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ண, அசட்டை பண்ணிட்டாங்க. அந்த ஊழியக்காரர்களை பண்ணிட்டு அவங்க விட ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான். இன்னைக்கு பிஸிங்க, தண்ணி பாய்க்கணும், இன்னைக்கு தான் அறுவடை நாள், இன்னைக்கு எப்படி விட்டுட்டு வர்றது கல்யாணத்துக்கு அப்படின்ட்டான். இன்னொருத்தர் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வியாபார நாள், இன்னைக்கு பிஸ்னஸை விட்டா லாஸ் ஆயிடுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், வரல அப்படின்னு சொல்லி சிலர் சும்மா அந்த வெட்டியான ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலைக்காரனை அடிச்சு கொன்னே விட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ராஜா கோவப்பட்டு அவருடைய ஆர்மியை அனுப்பி, பட்டாளத்தை அனுப்பினார், சேனைகளை அனுப்பி அந்த அசட்டை பண்ண மக்கள் அவர்களை கொலை செய்தார், தண்டித்தார். இப்போ ராஜாவுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு. என்னது, இவங்க அழைக்கப்பட்ட இன்விடேஷன் கொடுத்தவங்களை விடு, போய் தெருவில் போய் நல்லோர் பொல்லார் எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அங்கே போனாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ரோட்டில் உள்ளவங்க அங்கே இதுவரைக்கும் என்ன அவனுக்கு கொடுக்கப்படலை, இன்விடேஷன் கொடுக்கப்படாதவங்களாம் வாயால் சொல்ல வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வந்தாங்க, திரளான கூட்டம். ராஜா வர்றாரு. ராஜா உள்ள வரும்போது பார்க்குறாரு, எல்லாம் நல்ல கல்யாணத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு கான்டெக்ட்னா, அந்த காலத்தில் இந்த ராஜா கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது அவரே ட்ரெஸ் கொடுப்பாரு, அவர் கொடுக்கணும். அவர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா ராஜாவுக்கு கனம். நம்ம கூட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நம்ம துணி எடுத்து கொடுப்போம்ல கல்யாணத்துக்குல, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு என்ன எதிர்பார்ப்போம், நம்ம கொடுத்த சேலையை கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும். வேற சேலை வேற ட்ரெஸ் போட்டாக்கா நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஆனா இங்க அந்த ராஜாக்களுடைய எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுத்து அங்க பெரிய அங்கி போட்டு வராங்க. உள்ள ஒரே ஒருத்தன் என்ன செய்யறாங்க, அவர் கல்யாண ட்ரெஸ்ல இல்லை. அவரு ராஜா அப்படி சுத்தி பார்க்க, என்னப்பா நீ கல்யாண ட்ரெஸ் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அவனை பயங்கரமான இடத்திற்கு அனுப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. என்ன சொல்றான்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதுல ஒரு சுமார் ஒரு 4 குறிப்புகள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம இந்த பகுதியில முக்கியமா இந்த கடைசி வசனம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னு படிங்க. யாராவது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இது என்னது? இட்ஸ் a mystery. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நாம அழைக்கப்பட்டவர்களா, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? வெறும் அழைக்கப்பட்டவர்களா இருந்து பிரயோஜனம் இல்லைன்றதை இங்க பாக்குறோம். இன்விடேஷன் கொடுத்தவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்களா? வரல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்களுக்கு லேட்டா தான் இன்விடேஷன் கொடுத்தாங்க, ஆனா அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அங்க கல்யாணத்துல இருக்கிறாங்க. ரைட். இப்போ அழைக்கப்பட்டும் இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவரா? இன்னைக்கு அதை முடிவு எடுக்க போறோம் நம்ம. சரிதானே? அது என்ன வித்தியாசம்? அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த வித்தியாசத்தை இந்த உவமை மூலமாக இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். இங்க முதல்ல எடுத்த உடனே இந்த ஊமையினுடைய பெயர் என்ன? இந்த ஊமைக்கு இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஒரு வேர்டோட தான் ஆரம்பிக்கிறார்.
இயேசு கிறிஸ்து அதிகமாக அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்தின வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் ஊழியத்துல முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? வந்த உடனே, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். மக்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? இது விதை விதைக்கிறவனை போன்ற அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை பல கோணங்கள்ல இருந்து, பல ஆங்கிள் இருந்து, பல கோணங்கள்ல இருந்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசிட்டே இருந்தாரு. இந்த இடத்துலயும் பரலோக ராஜ்யத்தை குறிச்சு ஒரு முக்கியமான ஒரு கோணத்திலே பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. இங்க இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னா, அப்போ ராஜ்யம்னா என்னது அப்படின்னு முதலாவது பார்க்கணும். இந்த கோட்டையில திப்பு சுல்தானோ அங்க ஹைதர் அலி அவங்க ராஜ்யம் பண்றாங்க, அரசாட்சி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. வெள்ளூர் பகுதி, இந்தியாவில் பல இடங்கள் ராஜ்யம் இருக்கிறது இல்லையா? ராஜ்யம் இருந்தா ராஜா இருக்கணும் இல்லையா? ராஜாவுக்கு ஒரு கோட்டை இருக்கு. ராஜா எங்க இருந்து ஆட்சி பண்றாரு? கோட்டையில இருந்து ஆட்சி பண்றாரு. வெள்ளூர் கோட்டையில இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஒரு தேசம் இருக்கு, நாடு இருக்கு, ராஜ்யம், அரசாட்சி இருக்கிறது. அந்த அரசு முழுவதும் மக்கள், ஜனங்கள் இருக்கின்றார்கள். சரிதானா? இப்போ திப்பு சுல்தானோ அல்லது ஹைதர் அலியோ இங்க அப்படியே கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? அந்த காலத்துல இங்க ரிவைவல் பேப்டிஸ்ட் சர்ச் இல்ல வச்சுக்கோ. ரிவைவல் பேப்டிஸ்ட் சர்ச்சில் நல்ல வாலிபர்கள் தடகாத்தமா இருக்கிறாங்க. நல்லங்க வர்ஷிப் லீட் பண்ணோம், நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல ஸ்ட்ராங் பில்ட், பைல்வான் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாங்க. அப்படின்னா என்ன செய்வாரு? டேங்க வாப்பா, ராஜாவுக்கு நீயே வேணும். எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. சண்டை போடுறதுக்கு நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடாரு. அதே மாதிரி நம்மளுடைய கேர்ள்ஸை பார்க்குறாரு. கேர்ள்ஸை பார்த்து அழகா இருக்குங்க பொண்ணுங்க அப்படின்னு நினைச்சிருவார். அவரு கூட்டிட்டு போயிடுவார். அப்போ ஒரு நல்ல ராஜாக்கள் இல்ல அந்த காலத்துல, அப்படித்தானே? அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த ராஜாக்கள் கோட்டையிலிருந்து ஆட்சி பண்ணி மக்களை அங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன ராஜ்யத்தை பத்தி சொன்னாரு? பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கும் இங்க உலக பிரகாரமான திப்பு சுல்தான் ஹைதர் அலி ராஜ்யத்துக்கும் ஒரு அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, இந்த ராஜா யாரு? ஹைதர் அலி இல்ல, திப்பு சுல்தான் இல்ல. இந்த ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்குரிய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜா. சரிதானா? இந்த ராஜ்யத்தினுடைய மக்கள் யாரு? கரெக்ட், விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அங்க முக்கியமான ஒரு விஷயம், அவரு கோட்டையிலிருந்து ஆட்சி பண்ணாரு. இந்த ராஜா எங்க இருந்து ஆட்சி பண்றாரு? எங்க இருந்து? பரலோகத்திலே உட்கார வச்சிட்டோம் அவரை இல்லையா? இந்த கோட்டை, இதய கோட்டையில் என் இயேசு அரசாட்சி செய்கின்றார். அல்லேலூயா. அப்போ இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த இதய கோட்டையில இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக அரசாட்சி செய்கின்றார். அதன் மூலமாக நான் அவருடைய அங்க தேசத்து குடிமகனாக இருக்கின்றேன். இதுதான் பரலோக ராஜ்யம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசினாரா? இல்ல. யூத மதம் அதை சீர்திருத்தணும்னு பேசினாரா? இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தான் பேசினார். ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சர்ச் அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம், ஆர்கனைசேஷன் பார்க்கிறோம், கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ராஜ்யம் அப்படின்னு யாரும் பேசுறதும் இல்லை, அதை பத்தி நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கிறதும் இல்லை. ஆனா இயேசுடைய ஊழியம் முழுக்க முழுக்க ராஜ்யத்தை பத்தி தானே ஊழியமா தான் இருந்தது. இந்த கதையிலையும் இந்த ஓமையிலையும் இந்த ராஜ்யத்தை பத்தி தான் முக்கியமா இயேசு சொல்றார். இந்த ராஜ்யத்துல நிறைய விஷயங்களை இயேசு முதல்ல சொல்லிட்டார்.
இங்க முக்கியமா நம்ம இங்க பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய இதய கோட்டையிலே அரசாட்சி செய்வதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழும்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி அனுபவிக்கிறோம்? எப்படி? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ ராஜா சொன்னதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க என்னமோ யார சொல்ல ஆரம்பிச்சீங்க? என்ன சொல்ல வந்தீங்க? ஓகே, வேத வசனத்தை எப்படி சொல்றீங்க? கிளியரா சொல்லுங்க. வேத வசனத்தை என்ன செய்யணும்? ராஜா வாலிபர்கள் வேணும்னா போயிடணும் இல்லையா? ஹைதர் அலி கூப்பிட்டா போயிடணும், திப்பு சுல்தான் கூப்பிட்டா போயிடணும். நம்ம இயேசு ராஜா கூப்பிட்டா நம்ம வசனத்தின் மூலமாக ராஜா என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா? இப்போ நம்ம சங்கீதம் நம்ம படிச்சோம்ல, அந்த சங்கீதம் 24ல அந்த சங்கீதத்தினுடைய ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது தானே? அப்போ அவரது எல்லாமே ராஜாவுக்கு தானே சொந்தம். ஒரு ராஜ்யம் என்றது ராஜாவுக்கு தானே சொந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கி பட்டா பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம்? ஏன் நிலம், வீடு கட்டிட்டு ஏன் நிலம் அப்படின்றோம். கரெக்டா? அது கரெக்டா? ராஜாவா இருந்தா என்ன சொல்லணும்? இது கர்த்தருக்கு சொந்தம், எனக்கு கொஞ்ச நாள் இந்த பூமியில இதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறாரு, இது கர்த்தருக்கு தான் முழுக்க முழுக்க சொந்தம், அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் இந்த இடத்தை பயன்படுத்துவேன். நிலம் மட்டும் இல்ல, இப்போ சம்பளம் வருது, நமக்கு கையில காசு இருக்கு, டெபாசிட் இருக்குது, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம பேர்ல டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம், என் பணம், என் பேங்க் அக்கௌண்ட். ஆனா எல்லாமே யாருடையது? ராஜாவுக்குரியது. அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம? என் பணமும் என்னுடைய டெபாசிட்டும் எல்லாமே கர்த்தருடையது. அப்படின்னா தான் அவர் ராஜா. கரெக்டா? அப்போ அவர் ராஜாவா இருந்தா அவருக்கு எல்லாமே சொந்தம். என்னுடைய கையில இருக்கிற பணம், நிலம், ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? நேரம். நம்முடைய நேரம் இருக்கு, இந்த நேரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? எல்லாமே அவருக்கு தானே, எல்லாமே அவருக்கு சொந்தம் தானே. நேரத்தை இதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? ரொம்ப நேரம் கொடுக்குறோம் இப்போ இல்ல, ரொம்ப ரொம்ப நேரம். ட்ரெயின்ல நாங்க பயணம் பண்ணி வரும்போது ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் சொல்லிட்டே இருக்கேன், பாரு 1/2 தான் அவனுக்கு டைம் அப்படின்னு. அவன் மேல போய் படுத்துக்கிட்டான். 1/2 கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற? மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன சொன்னேன்? 1/2 தான் டைம். இல்லம்மா, சரி 1/2 தான் டைம். இப்படி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவன் ட்ரெயின்ல முழு நேரமும் மொபைல் தான் பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா ஸ்ட்ரிக்ட் அம்மா மாதிரி தெரிஞ்சாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களான்னு தெரியல. அப்ப டைம் யாருக்கு கொடுக்குறோம்? ராஜாவுக்கு சொந்தம்னா அந்த டைம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்? டைம் அதிகமா ஆண்டவருக்கு கொடுக்கணும். ரைட், சரி. இதெல்லாம் தான் ராஜா அப்படின்றதுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்றேன். ஒரு ராஜா இருந்தார்னா அவருக்கு தான் எல்லாம் சொந்தம், என் லைஃப் அவருக்கு தான் சொந்தம். முக்கியமா வாழ்க்கையினுடைய முடிவுகள் யாருக்கு சொந்தம்? யாருக்கு? நம்ம கடைசியா ஒரு ஸ்டடி பண்ணோம், நீங்க எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. ஒரு திருமணத்துக்காக ஒரு கணவனையோ மனைவியோ சூஸ் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? கேட்குறோமா? என்ன கேட்போம்? என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க, பொண்ணு அழகா இருக்கா, பையன் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரா, நல்ல ஜாப்ல இருக்காரா, அதானே பாக்குறோம். ஆண்டவரே, அந்த பையனோ பொண்ணோ உமக்கு பிரியமான உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவரா ஏற்றுக்கொண்டவளான்னு கேள்வியை கேட்கறது இல்லையே. அப்புறம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ராஜாவுக்கு கொடுத்துட்டோம் சொல்றோம்? ரைட். அப்போ ஒரு ராஜ்யம்னுக்குள்ள இருந்தோம்னா எல்லாமே ராஜாவுக்கு தான் சொந்தம். இவருக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர். இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர்.
அதைத்தான் நம்ம அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இந்த ராஜ்யத்துக்கு காரியத்திற்காக ஒரு நிகழ்ச்சிக்காக வர சொல்றார்? என்ன நிகழ்ச்சி? கல்யாணம், கல்யாண விருந்து, கல்யாணத்துக்கு வர சொல்றார். இந்த கல்யாணம் இது என்ன கல்யாணம் நினைக்கிறீங்க? வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 7 and 9 வாசிங்களேன். இங்கே ஒரு கல்யாணத்தை பார்க்குறோம். நேற்றுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி என்னுடைய மனைவி சொன்னாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து மணவாளன். யாரு மணவாட்டி? நாம தானே சபை. சபை தான். சபையில் உள்ள எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இல்லையா? ஸோ சபை முழுவதும் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். இதுதான் என்னது? ஃபைனல், இந்த ராஜ்யத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஃபைனல். எப்படி இன்னைக்கு மணவாளனை நம்ம நேரா பார்க்கல. நேரா பார்த்தோமா? யாரும் மணவாளனை பார்க்கல. மணவாளன் இயேசுவை அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது. படத்துல போட்டு வச்சிருப்பாங்க இல்லை, படத்துல இயேசுன்னு ஒன்று போடுவாங்க. கேரளாவில் ஒருத்தர் படம் போட்டால் மலையாளி மாதிரி இருப்பார் இல்லையா? தமிழ்நாட்டில் போட்டால் தமிழர் மாதிரி இருப்பார். அமெரிக்காவில் போட்டால் அமெரிக்கன் மாதிரி இருப்பார். ப்ளூ கண்கள், பிளாண்ட் ஹேர், இதெல்லாம் அமெரிக்கா ஜீசஸ். ஆக்சுவல் ஜீசஸ் எப்படி இருப்பாருன்னு தெரியாது நமக்கு இல்லை. அப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதில்ல, இயேசு எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற நாள், மணவாளனை நேரடியாக முகமுகமாக ஒரு நாள் காணப்போகிறோம். அருமையானவர்களே, அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம எப்படி இருப்போமான்னு தெரியுமா? இந்த மணவாட்டி சபை எப்படி இருக்குமான்னு தெரியுமா உங்களுக்கு? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். போதும் அவ்வளோ, 2 போதும். அப்படின்னா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போமா? சொல்லுங்க, வசனத்துல இருந்து சொல்லுங்களேன். எப்படி இருப்போமா? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா. ஒப்பா இருப்போம்னா என்ன? நாமளும் யாரு மாதிரி இருப்போம்? ஜீசஸ் இயேசு மாதிரி இருப்போம். நாமளும் இயேசு கிறிஸ்துவ போல இருப்போம். இயேசு கிறிஸ்துவ போல உருவத்துல, தோற்றத்துல இல்ல, கேரக்டர்ல. இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவை போல அன்பு, இயேசு கிறிஸ்துவை போல வல்லமை, எல்லாம் இயேசுவை போலவே நாம மாறிவிடுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் தான் இந்த கல்யாண விருந்து, ஃபைனல் டே. அது பெரிய செலிப்ரேஷன், பெரிய ஒரு செலிப்ரேஷனா இருக்கு, பெரிய கொண்டாட்டம். அங்க போனோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க இயேசு நடுவுல சொல்றாரு, ராஜ்யத்துல ராஜா இருக்கிறாரு, ராஜ்யத்தினுடைய மக்கள் இருக்கிறாங்க, கோட்டையில ராஜா ஆட்சி செய்யறாரு. முடிவு எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம எல்லாரும் அங்க கல்யாணத்துல, அதாவது ஃபைனலா இயேசுவோடு நித்திய காலமா வாழ்றதுக்கான ஒரு நியூ பிகினிங், செகண்ட் கமிங், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில இந்த சபையும் இயேசுவும் முகமுகமாக கண்டு அவரோடு நித்திய காலமாக வாழ போகிறோம். அந்த கொண்டாட்டம், இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We are all called. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு.
யார் இந்த இன்விடேஷன் கொடுத்தது? ஒருவேளை முதல்ல அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஜெபம் பண்ண வாரீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடன் பிரச்சனையா, வாங்க ஜெபிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உள்ள கொண்டு வந்து மெதுவா என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையில மரிச்சதுனால உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி மன்னித்து அவருடைய பிள்ளை ஆக்கிட்டாரு. அதனால நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் முதல்ல அந்த யோவான்ல அப்படித்தானே பார்த்தோம். நம்ம இப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாளைக்கு அவரை மாதிரி இருப்போமா. அப்போ இன்விடேஷனை யாரு கொடுத்தா? ஊழியக்காரர் சொல்லியிருப்பார். ஒருவேளை அவங்க பாஸ்டர்ஸ் சாமியல் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அல்லது சில ஊழியக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க எப்படியோ கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க, ஆனா கல்யாண விருந்துன்னு யாரும் சொல்லல. உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. எங்க கூப்பிட்டாங்க? சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க. எங்க பகுதி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க திருநெல்வேலியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலியில வந்து சர்ச் கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஊழியக்காரங்களாம் வந்துட்டாங்க, மிஷினரிஸ்லாம் வந்தாங்க. அவங்களாம் இன்விடேஷன் கொடுத்தாங்க, வாங்க வாங்க வாங்க, ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்க பாவங்களெல்லாம் கழுவுறார், உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளுற, வாங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சாங்க. அப்போ இந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது நிறைய பேர் எங்க வந்தாங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. பெரிய பெரிய கோபுரம் உள்ள சர்ச் எல்லாம் கட்டினாங்க, அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள். நிறைய பேர் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள். இப்ப எங்க ஒரு சிக்கல் வருது இந்த கதையில. இதெல்லாம் வரைக்கும் நல்லா இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் கிளைமேக்ஸ், அங்க ஃபைனல் எண்டு சொல்லிட்டாரு, இதுதான் முடிவு, ராஜ்யம் இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நடுவுல என்ன நடக்குது? இந்த அழைக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம்? உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அழைக்கப்பட்டவங்க இந்த அழைப்பை கேட்டுட்டு என்ன செய்யலாம்? அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி 5ஆம் வசனம், ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். இப்போ இந்த கல்யாண விருந்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மணவாளன் மணவாட்டி அன்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இங்க மணவாட்டி மணவாளன் கையை பிடிக்கிறாங்க. ஆனா உலகத்துல உள்ள மணவாட்டி மணவாளன் கையை பிடிச்சு அன்பு செலுத்துவாரு, சந்தோஷமா வச்சுக்குவாருன்னா அது நடக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மணவாளன் இந்த மணவாட்டியை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த மணவாளன் அவர் மிகுந்த அன்புள்ள ஒரு மணவாளன். so full of love. அன்பினால அந்த மணவாட்டியை நேசிப்பதற்கு அவர் முழுவதுமாக தம்மையே கொடுத்தவர். அப்போ அந்த அளவிற்கு மிகுந்த அன்புள்ள ஒரு மணவாளன் நமக்கு இருக்கிறார். அதைத்தான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். இங்க கடைசியில ஒரு நாள் என்னுடைய இயேசு அந்த அன்பிலே முழுமையாக நிரம்ப போகிறேன். அது இன்னைக்கே இந்த அன்பு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க நிறைய நேரங்கள்ல உலகத்துல அன்பை தேடி ஏமாந்து போறோம். ஃப்ரெண்டு கிட்ட அன்பு கிடைக்குமா? ஹஸ்பண்ட் கிட்ட அன்பு கிடைக்குமா? மனைவி கிட்ட அன்பு கிடைக்குமா? பேரண்ட்ஸ் கிட்ட அன்பு கிடைக்குமா? பிள்ளைகள் நம்மள வயசு காலத்துல வச்சு பார்த்துக்குவாங்களா? இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம அன்பை எதிர்பார்த்து 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 ஏமாற்றம் தான் அடைந்திருக்கிறோம். பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ஒரு அம்மா சமாரிய ஸ்திரீ. அந்த சமாரிய ஸ்திரீ 5 முறை திருமணம் செய்யப்பட்டவள். ஒரு தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்ப அமைதியா இருக்க வேண்டியதானே. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அடுத்த ஆள்கிட்ட அன்பு கிடைக்குமோ அப்படின்னு அடுத்த ஆளை மேரி பண்றாங்க. அவரும் என்ன செஞ்சாரு? டிவோர்ஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. திருப்பி 3வது ஆளையும் திருமணம், இவர்கிட்டே அது அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரை அந்த அம்மா மேரி பண்றாங்க, கல்யாணம் கட்டுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அன்பு கிடைக்கல. அதுக்கப்புறமும் வேற விதத்தை அந்த அம்மா தேடுறாங்க. ஆனா கடைசியில இயேசுவை சந்திச்ச போது அந்த அன்பு கிடைச்சுதா? கிடைச்சது. இயேசு அந்த அன்பு எங்க கிடைக்குதுன்றது அழகா சொன்னார். நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த இடத்திலேயே இந்த தெய்வீகமான அன்பை நீ பெற்றுக்கொண்டால் மனிதனுடைய அன்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இந்த வேர்டை நம்ம படிக்கிறோம், வசனத்தை படிக்கணும். ரொம்ப தெளிவா இன்சிஸ்ட் பண்ண, வசனம் வசனம் வசனம். கரெக்ட். வசனம் நமக்கு யாரை காட்டுகிறது? இயேசுவை காட்டணும். நீங்க வெறும் வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு பிரயோஜனம் இல்ல. வசனத்தின் மூலமாக யாரை பார்க்கணும்? இயேசுவை அனுபவிக்கணும். You should experience Christ. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு கையை கட்டிட்டு உட்கார்ந்து பிரயோஜனம் இருக்கா? தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றதை நான் என் வாழ்க்கையில அனுபவிக்கணும். தேவன் அன்பா இருக்கிறார்னா மத்தவங்க என்ன அன்பு செலுத்தணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அப்புறம் ஏன் நம்ம எதிர்பார்க்கிறோம்? இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்கள எதிர்பார்த்து இப்படி ஏமாந்து போயிட்டேன். ஏன் ஏமாந்து போனோம்? தேவன் அன்பா தானே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார்ல, தம்முடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவரு. அவருடைய அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதை அனுபவிச்சிட்டேன்னா இந்த உலகத்தினுடைய அன்பு மாயமான இது எதுக்கு எனக்கு? புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அதோடைய கிளைமேக்ஸ் தான் எங்க? அங்க பரலோகத்துல. பவுலும் சொல்றாரு, என்ன சொல்ற தெரியுமா? 3 காரியம் சொல்றாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளிலே எது பெருசா? அன்பு தான் பெருசு. ஏன் அன்பு பெருசு தெரியுமா? விசுவாசம் இன்னைக்கு நமக்கு அவசியம். இயேசு மேல விசுவாசம் வச்சாதான் இயேசுவை நீங்க அனுபவிக்க முடியும். நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இருந்தாதான் எங்க பரலோகத்துக்கு நம்ம ஒரு நாள் போய் அவர் முகமுகமா பார்க்க போறோம் நமக்கு தெரியும். ஆனா விசுவாசம் இயேசுவை பார்த்த பிறகு அவசியமா? இல்ல. நம்பிக்கை இயேசுவை பார்த்த பிறகு அவசியமா? இல்ல. ஆனா அன்பு மட்டும் ஒழியாது. அது மட்டும் ஃபார் எவர், நித்தியமாக தேவனுடைய நித்தியமான அந்த அன்புக்குள்ளதான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களே, அல்லேலூயா. அன்பு வேணும்ல, அதுதானே ஏங்கிட்டு இருக்கிறோம். அந்த அன்புக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ரைட். இப்போ நடுவில் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு சொன்னேன். இந்த அழைப்பு கடைசியில இந்த அன்பை முழுமையாக அனுபவித்து அவரோட நித்திய காலமாக அனுபவிக்கிறதுக்கான அந்த கல்யாண விருந்து, திருமணம் அங்க நடக்க இருக்கிறது. நடுவில் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? உதாசீனப்படுத்திட்டாங்க. இப்ப நம்மளாம் அழைக்கப்பட்டவர்கள், இன்விடேஷன் கொடுத்தாச்சு. நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் சொல்ல, எல்லாம் சொல்லிட்டாங்க, வாங்க கடைசியில ஒரு விருந்து இருக்கு, அங்க பரலோகத்துல நடக்கும். அந்த பரலோகத்துல நடக்கின்ற அந்த திருமண விருந்திலே, கல்யாண விருந்திலே அந்த கிளைமேக்ஸ் செலிப்ரேஷன் அன்னைக்கு நடக்க போது அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அதை நம்பிக்கையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வாங்கன்னு அழைச்சிட்டாரு. இப்ப எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்க. இப்போ 2 காரியம் செய்யலாம். உட்கார்ந்துட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுது, செய்தி கேட்டாச்சு, கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ரைட்டா? இவங்க அழைக்கப்பட்டவங்க, ஆமாங்க எங்களை அழைச்சாங்க, ஆமாங்க எங்களை அழைச்சாங்க, நாங்க போனோம், சர்ச்சுக்கு போனோங்க, அழைச்சாங்க. ரைட். மீட்டிங் போனாங்க, அழைச்சாங்க. ஸ்பெஷல் பெண்கள் மீட்டிங் நடத்தினாங்க, போனோங்க. ரைட். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி நடத்தினாங்க, போனோங்க. அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இங்க முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இப்ப அழைக்கப்பட்டவர்களா இருந்துட்டு தெரிந்து கொள்ளப்படாமலேயே போயிடலாம். அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் இங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இனிமேல கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? அப்போ இப்ப இந்த இடத்துல இயேசு யாரை பத்தி சொல்லியிருக்காருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. நியாயப்படி ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அழைச்சாங்க. ஆபிரகாம் துவங்கி அழைச்சாச்சு. எங்க அழைச்சாச்சு? ஃபைனல்ல கடைசியில கல்யாண விருந்துக்கு அட்டன் பண்ணும்படி அழைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் மக்கள் தள்ளினார்கள், கொலை செய்தார்கள். அப்போ அந்த இன்விடேஷனை, அழைப்பை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க, அழைப்பை ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறல. அதனாலதான் என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரவேல் போட்டோம், இஸ்ரவேல் வேண்டாம், விடு, இப்ப போ புறஜாதி மக்கள்கிட்ட போய் சொல்லு. புறஜாதி மக்கள் அங்க ஆரம்பிச்சாங்க, அங்க போய் சொல்லு, ஆசியால போய் சொல்லு, அங்க வராங்க பாரு, அங்க யூத மக்கள் ஏத்துக்கலையா, அங்க பாரு ரோமர் ஏத்துக்கிறாங்க, இங்க பாரு கிரேக்கர்கள் ஏத்துக்கிறாங்க, இங்க பாரு இந்தியாவில் உள்ள திராவிடர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இங்க பாரு ஆரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், உலகத்துல உள்ள சீனர்கள், ஜப்பானியர்கள், உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் இந்த இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது.
இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, லபக்குன்னு அந்த இன்விடேஷனை பிடிச்சிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நம்மளும் இந்த இன்விடேஷனை கேட்டாச்சு, உள்ள வந்தாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அதுன்னு ரொம்ப முக்கியம். இன்விடேஷன் கார்டை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. கல்யாண விருந்தில் நீங்க போய் சேரணும்ல. அங்கதான் ஒரு மேட்டர் நடக்குது. என்ன மேட்டர் நடக்குதுன்னா, இந்த ராஜா வந்து பாக்குறாரு, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன போட்டிருக்கிறாங்க? கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. கரெக்டா? கல்யாண ட்ரெஸ் போட்டவங்க மட்டும்தான் எங்க இருக்க முடியும்? கல்யாண விருந்துல இருக்க முடியும். கல்யாண விருந்துல கல்யாண ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போய் அங்க கடைசியா அந்த கல்யாண விருந்துல பங்கு பெறணும் அப்படின்னா கல்யாண ட்ரெஸ் இருக்கணும். அங்க ஒருத்தன் மட்டும் கல்யாண ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான். அந்த கல்யாண ட்ரெஸ் இல்லாதவனை பிடிச்சி அவனை கட்டி எங்க தூக்கி போடுறாங்க? அதான் அந்த விளக்கத்தை பார்த்து எங்க தூக்கி போடுற மாதிரி தெரியுது? நரகத்துல தூக்கி போடுற மாதிரி தெரியுது. அப்போ அழைப்பை பெற்றவர்கள் ஒருவேளை நரகத்துக்கு கூட போயிடலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சர்ச்சுக்கு போனேங்க, அங்க கேட்டேங்க, அங்க வார வாரம் போய் உட்காந்துட்டு போயிட்டாங்க. அது நமக்கு இந்த கடைசி கல்யாண விருந்துல பங்கு பெறுவதற்கு வழி செய்யாது. என்ன வேணும்? அங்க முக்கியமான ஒண்ணு என்ன வேணும்னா அந்த கல்யாண ட்ரெஸ் வேணும். அதுதான் இங்க இயேசு ரொம்ப கிளியரா சொல்றாரு. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தாய்? அவன் ஒன்னும் பேசல, அவனுக்கு தரல. வாரம் வாரம் சர்ச்சுக்கு போனான், வாரம் வாரம் கேட்டான். ஆனா அவனுக்கு கல்யாண ட்ரெஸ் எப்படி போட்டுக்கிறதுனே தெரில. நமக்கு தெரியுமா? வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப இந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுது? நீதியின் வஸ்திரம். நீதியின் வஸ்திரம். இந்த நீதியின் வஸ்திரம் இவங்களே தச்சு போட்டதா, ராஜா கொடுத்ததா? ராஜா கொடுத்தாதான் அது கல்யாண ட்ரெஸ். ராஜா கொடுத்தாதான் அது நீதியின் வஸ்திரம். நம்ம தச்சு போடுறதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, கந்தல் துணி. அது ஆக்சுவலா அந்த எபிரேய வார்த்தை ரொம்ப இன்னும் அசிங்கமான வார்த்தை, பப்ளிக்ல சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான துணி அந்த துணி. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் கந்தல் துணி. ஆனா இந்த ராஜா கொடுக்கிற ட்ரெஸ் அது நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரம் இல்லாம யாரும் உள்ள போக முடியாதுங்க. அவர்தான் கொடுக்கணும். அப்படின்னா அவர் நம்மளை டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்ணோம்? நீங்க நீதிமான் சொல்லி. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டாக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயிடுவோம். ரெகுலரா பைபிள் படிச்சா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயிடுவோம். ரெகுலரா ஜெபம் பண்ணிட்டா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயிடுவோம். ஊழியம் பண்ணிட்டா கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயிடுவோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு பைபிள்ல ஒரு பேர் இருக்கு. என்ன நீதி தெரியுமா? அது பேரு, அதுக்கு பேரு வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல இந்த நீதியைத்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப போட்டு ட்ரெஸ் அழகு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரியா? அவங்க வந்து 3ஆம் வசனம் 10:3 வாசிங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சுயநீதி. இஸ்ரவேல் மக்கள் நீங்க வந்து ரொம்ப மோசமானவங்க நினைச்சிடாதீங்க. ரொம்ப பக்தியான மக்கள். நம்மளை விடலாம் ரொம்ப சூப்பர் பக்தி. இது நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நிறைய பேர் குழம்பிடுறோம். நான் தான் நல்ல பிள்ளையா ரெகுலராக சர்ச்சுக்கு வரேனே, நான் ஒர்ஷிப்லலாம் பாடுறேனே, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக கலந்துக்கிறேனே, இங்கே பைபிள் குவிஸ் வச்சா நான் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஃபர்ஸ்ட் மார்க்கு, எல்லாம் நான் இருக்கிறேனே, நான் அழைக்கப்பட்டவளா அழைக்கப்பட்டவனா, தெரிந்து கொள்ளப்பட்டவனா தெரிந்து கொள்ளப்பட்டவளா? யாருக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? தேவநீதி அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறவங்க தான்.
தேவ நீதி அப்படின்னா என்னது தெரியுமா? தேவன் அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறது பேர் தான் தேவ நீதி. அப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய நீதி எல்லாம் என்னது? கந்தல் துணி, அது குப்பை, அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து தேவ நீதியை பார்த்துட்டு அவர் கண்ணை தான் முடிக்கணும். ஏன்னா அது அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய பக்தியை, நம்மளுடைய இதை பார்த்து அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒன்றை மட்டும் தான் அவர் ஏற்றுக்கொள்வார், அந்த தேவ நீதி. 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது தாங்க ரகசியமே. இதான் ரகசியம். நமக்கு தேவ நீதி எல்லாம் கவனிக்க, ரொம்ப கவனமா கவனிக்க. நமக்கு தேவ நீதி கொடுக்கப்படணும். இது தேவ நீதியை கொடுக்கிறதுக்கு நாம் அவருக்குள் தேவ நீதியை ஆகும்படிக்கு, நாமே தேவ நீதி ஆகிறதுக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ என்ன நடக்குது? சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. என் பாவம் யார் மேல போயிடுச்சு? இயேசு மேல போயிடுச்சு. என் பாவம் இயேசு மேல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இயேசு மேல என் பாவம் டிரான்ஸ்பர் ஆனதுனால என் பாவத்துக்கு வர்ற தண்டனையை இயேசு சிலுவையில சுமந்து கொண்டார். அல்லேலூயா. என் பாவம் அவர் மேல சுமத்தியாச்சு. சுமத்தப்பட்ட இந்த பாவத்தை இயேசு சுமந்து அதற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால அவருடைய நீதி என்ன பண்ணிட்டாரு? எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களா? அவருடைய நீதி, அவருடைய நீதி என்ன? அவரை போல பரிசுத்தம், அவரை போல அன்பு, அவரை போல தாழ்மை, அவரை போல கிருபை, அவரை போல இரக்கம், அவரை போல நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதெல்லாம் தேவ நீதி எல்லாம் எங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு? என் மேல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு நடக்க போகுது. இஃப் யூ ஆர் ரெடி, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நடக்கும். இந்த தேவ நீதியை நம்ம வந்து இயேசுகிட்ட எதுக்காக வருவோம் தெரியுமா? கடன் பிரச்சனை, செபிச்சுக்கோங்க பாஸ்டர், கடன் பிரச்சனை தீரணும், என் பையனுக்கு பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, வீட்டில் சண்டை பிரச்சனை, பிள்ளைங்க ஒழுங்கா கீழ்ப்படுகிறது இல்லை. இதெல்லாம் வந்து அடிப்படையான பிரச்சனை இல்லை. அடிப்படையான பிரச்சனைய பாவ பிரச்சனை. பாவம் என்ற வேறு அடியில் இருக்கிறதுனால தான் இந்த கிளைகள் வெளியில வந்து காட்டுது. நமக்கு கசப்பான இந்த கனிகளை நம்மளுடைய வாழ்க்கையில அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையான பாவ பிரச்சனையை வெட்டி வேற பிடுங்கிட்டு ஆண்டவர் நமக்கு அவருடைய நீதியை கொடுக்க விரும்புகிறார். சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன என்னுடைய சாட்சியை சொன்னதான் புரியும் உங்களுக்கு. நான் ஒரு 7வது தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன். ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அதனால சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க வாலிபர் கூட்டம், தாத்தா வந்து சிஎஸ்ஐ ரெவரண்ட் அவங்க நடத்துவாங்க, அங்கெல்லாம் போவேன். சண்டே கிளாஸுக்கு போய் மனப்பாடம் பண்ண சொன்னாங்க, ஓடி வந்துட்டேன். மனப்பாடலாம் என்னால் பண்ண முடியாது வந்துட்டேன். ஆனால் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வாலிபர் கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமே வர ஆரம்பிச்சிட்டேன். மற்றவங்களாம் கொஞ்சம் பெரியவங்களாம் வரும். நான் சின்ன வயசுலேயே எனக்கு சண்டே ஸ்கூல் பிடிக்கல, மனப்பாடம் பண்ண சொல்லாங்க. வாலிபர் கூட்டம் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணேன். எங்கள் தாத்தா லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருந்துச்சு, தியாலஜிக்கல் புக்ஸு, அவங்க ப்ரொஃபஸர், அதெல்லாம் படித்தேன். அப்போ எனக்கு இறையியல் அறிவு வந்துச்சு. அப்போது கொஞ்சம் அப்படி ஒரு ஆண்டவர் மேலே ஒரு பக்தி வந்துச்சு. ஆனால் 16 வயசு ஆச்சுது. 16 வயசு ஆன உடனே, 16 வயசு ரொம்ப கிரிட்டிக்கலான வருஷம். கண்ணெல்லாம் திறந்துரும், நமக்கு உலகெல்லாம் நம்ம தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு அறிவு ரொம்ப இருக்குதுன்னு திடீர்னு நமக்கு ஒரு உணர்வு வரும். அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. இனிமேல் வந்து இந்த ஃபேமிலியுடைய மதிப்பீடுகள் இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நாம் உலகத்துக்குள்ளே போயாச்சு,
அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகிறது, கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி அதில் ஈடுபட ஆரம்பித்தேன். தவறான பழக்க வழக்கங்கள், தப்பான வாழ்க்கை, இருளான நாட்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, நான் ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் ஷீப் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பைபிள் டேர்ம்ஸில் சொல்ல போனாங்க கெட்ட குமாரன். அந்த கெட்ட குமாரன் மாதிரி நான் போயிட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்யும்போது அப்போ புத்திலாம் அதே புத்தி தான், புத்திலாம் ஒன்றும் மாறல. வெளியில் சும்மா பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் வெளியில் டீசெண்டாக மாறிக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த பழக்க வழக்கெல்லாம் வெளியில் காட்டிக்காம ரொம்ப டீசெண்டாக மாறியாச்சு. ஆனால் புத்தி உள்ள அதே தான். உள்ள இருக்கிற வைராக்கியம், கோபம், பெருமை இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, கசப்பு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ ஆனால் எங்கே போயிட்டுருக்கிறேன்? சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன். என் மனைவிக்காக போவேன். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. சரி வரேன். ஆனால் எனக்கு இந்த காலையில் ஆராதனைலாம் பிடிக்காது. ஏன் தெரியுமா? கூட்டமாக இருக்கும், அதனால் போக மாட்டேன். சாயங்காலம் ஆராதனைக்கு வரேன், அதனால் போவேன், வருவேன், சர்ச்சுக்கு போவேன். எங்கே பேசுவாங்க, என்ன பேசுவாங்களோ தெரியாது, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு நாள் வந்தது என்னுடைய வாழ்க்கையில், 30வது வயது, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் வியாதி, மனசில் சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை. கையில் சம்பளம் நல்லா இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேலை, நல்ல மனைவி, ஒரு பிள்ளை, ஃபேமிலி, எந்த குறைச்சல் கிடையாது, பணத்தில் குறைச்சல் கிடையாது, சமுதாயத்தில் மதிப்புக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. அங்கே சர்ச்சில் போனாக்க அங்கே லோக்கல், அங்கே சின்னாலப்பட்டி சர்ச்சில் தான் மெம்பர்ஸாக இருந்தோம். அப்போ சொல்லுவார், அங்கே குருவானவர் ரொம்ப மதிப்பாக இன்ஜினியர் சார்ன்னு சொல்லி நம்மளை வரவேற்பார். அதெல்லாம் குறைச்சலே இல்லை. மனுஷன் உள்ள அங்கே சமாதானமே கிடையாது, நிம்மதியே கிடையாது, முகமெல்லாம் டென்ஷன், சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவை நான், அவரு தான் ஒருவேளை நமக்கு ஆன்சராக இருக்குமோன்னு தேட ஆரம்பித்தேன். சரியா? அப்போ இவ்வளோ நாளும் அழைக்கப்பட்டவனாக எங்கே போயிட்டுருக்கேன்? சர்ச்சுக்கு போகிறேன், கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாழ்கிறேன், கிறிஸ்தவ திருமணம், கிறிஸ்தவ குடும்பம் எல்லாம் அழைக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னமும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறவில்லை. இயேசுவை தேட ஆரம்பிக்கும் போது அங்கே தான் அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. என்ன டிரான்சாக்ஷன்? என் பாவம் அவர் மேலேயும், அவர் நீதி என் மேலேயும் வந்துச்சு. எப்படி? நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் எனக்குள்ள மனசுல ஆண்டவர் பேசினார். மகனே வீடு திரும்பு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. இவ்வளோ அதட்டிலாம் சொல்லலை, சாஃப்டா சொன்னார். அப்போ அந்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சது. என்ன தெளிவு கிடைச்சதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சது என்னுடைய பாவங்களை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிடுச்சு. டெலிட் பட்டன் அமுத்தின மாதிரி அது முழுசும் என் பாவம், இத்தனை நாள் செஞ்ச பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் அப்படியே கேன்சல். அப்போ என்னுடைய அநீதி எல்லாம், என்னுடைய சுயநீதி, என்னுடைய அநீதி, என்னுடைய பாவம் எல்லாம் ஜீசஸ் மேலே சிலுவையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என் மேலே வந்துடுச்சு. அப்போ இன்னைக்கு நான் யாருன்னா ஒரு புது மனுஷனா மாறிட்டேன் அப்படின்ற ஒரு என்கவுண்டர் அன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. அன்னைக்கே ஆஃபீஸு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த சுயநீதியிலிருந்து தேவ நீதி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. பல விஷயங்கள்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்குள்ள பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளோ நாள் எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் சொல்லியிருப்பாங்க, தாத்தா சொல்லியிருப்பான், பைபிள் வாசி, பைபிள் வாசி, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணேன். ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? வாசித்தாலும் ஒன்றும் புரியவும் புரியாது, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அன்னைக்கு பைபிள் எடுத்தவன் இன்னைக்கு வரைக்கும் கீழே வைக்கல. அல்லேலூயா. என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. என்னுடைய பாவம் ஜீசஸ் மேலே போயிடுச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய நீதி என் மேலே வந்துடுச்சு. இப்படிதான் நம்ம ட்ரெஸ்ஸை பெற்றுக்கொள்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன், உங்கள் அசுத்தமான ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய தேவ நீதின்ற அவருடைய நீதியான தன்மைகளையும் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? அதான் உங்களுக்கு சேலஞ்ச். அந்த டிரான்சாக்ஷன் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த இயேசு மாறும்போது நான் நிறைய பேர் எனக்கு கோபம் இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு. எங்கள் அப்பா மேலே முக்கியமாக பயங்கரமான கோபம், கசப்பு. எங்கள் அப்பாட்ட பேசவே மாட்டேன் ஒழுங்கா. அப்போ அந்த நேரமே ஆண்டவர் எனக்குள்ள
அவருடைய நீதியை கொடுத்தாரு. என்ன சொல்லிமா? முதலாவது உங்க அப்பாவை மன்னிக்கணும்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சு எங்க அப்பாவை. ஏன்? என் பாவத்தை கழுவி விட்டார் இயேசு. எங்க அப்பா மன்னிக்கணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்கணும், கூட வேலை செஞ்சவங்களை மன்னிக்கணும், யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அத்தனை பேரையும் மன்னிச்சேன். எனக்குள்ள வந்தது பாருங்க சமாதானம், சந்தோஷம், தேவ அன்பு, டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப். இப்போ கம்ப்ளீட்டா நான் ஏஞ்சல் ஆகல, அது கவனிக்கணும். நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஆகல. இந்த டிரான்சாக்ஷன் டெய்லி நடக்குது, தினமும் நடக்குது. டெய்லி இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. என்னுடைய பாவம் சிலுவைக்கு கீழே கொண்டு வரணும், இயேசு மேல சுமத்தணும், அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும். நேத்து கூட ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியதா இருந்தது. அங்க ஒரு குரூப் இருந்துச்சு, அதுல நான் ப்ரே பண்ண வேண்டியது. அங்க ஒரு வெள்ளைக்கார அம்மா உட்காந்துருந்தனால எனக்குள்ள கொஞ்சம் ஒரு பயம் வந்துருச்சு என்னுடைய இங்கிலீஷை பத்தி. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் பயப்படுற, மனுஷனுக்கு தப்பு இல்லை, டிரான்சாக்ஷன் உடனே கொடுத்தேன். சாரி ஆண்டவரே, நான் என்ன மொழியில எப்படி பேசினேன், என்ன உம்முடைய நாம மகிமைப்படனு, கிறிஸ்து தான் என் மூலமா வெளியில வரணும்னு சாரி, டிரான்சாக்ஷன் நேற்று நடந்தது. இப்படி டெய்லி பல டிரான்சாக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கந்தலான சுச்சார். இதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அழைச்சிருக்கிறது இதுக்காகத்தான். இயேசு எனக்குள் உருவாக வேண்டும், இயேசுவை போல் நான் மாற வேண்டும், இயேசுவாக நான் ஒரு நாளில் அவர் முன்னாடி நிற்க வேண்டும். அதற்காக என்னை அழைத்து விட்டார். ஆனால் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா, என்ன தெரிந்து கொள்றேன்னா, ஒரு முக்கியமான காஸ்ட் இருக்கு. அங்க மக்கள் எங்க போயிட்டாங்க தெரியுமா? நிலத்தை பார்க்க போயிட்டாங்க, பிஸ்னஸை பார்க்க போயிட்டாங்க. அதனாலதான் இந்த மக்கள் வரல, கல்யாணத்துக்கு டைம் கொடுக்கல. நம்ம சர்ச்சுக்கு 1 மணி நேரம் தானே, 1.5 மணி நேரம் தானே, வீக்லி கணக்கு போட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் தான் கொடுப்போம் சர்ச்சுக்கு டைம் கொடுத்து அது பெருசா அவங்களை மாத்திரும்னு சொல்ல முடியும். 24/7 நேத்து ஆண்டி சொன்னாங்க, கேட்டீங்களா? 24/7 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவின் பிரசன்னத்திலே வாழ்கின்ற, அவரால் நிறைந்திருக்கிற அவர் சிந்தனை எனக்குள்ள இருந்து நான் அவரை போல பேசுகிற நபராக, அவரை போல நடந்து கொள்ளுகிற ஒரு நபராக மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதை சொன்ன உடனே நிறைய பேரு இதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க, இல்ல எனக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக தான் நடக்கும். இதுல ஒண்ணுதான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, மாத்துறது அவரு வேலை, மாத்துறதுன்னு கூட சொல்ல மாட்டோம், அதை மறுரூபப்படுத்துவது ஆண்டவருடைய வேலை. நம்ம வேலை என்ன தெரியுமா? சரண்டர் ஆகிறது ஒண்ணுதான் அவர் நம்ம வேலை. என்ன சரண்டர் ஆகணும்? நம்ம வசனம் வாசிக்கும் போது நம்மள மனசை குத்திருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? குற்றம் வந்து ஓடி போயிடக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? என் பாவத்தை இயேசுக்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அவர் சிலுவையில மரிச்சாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, அவருடைய நீதியை எனக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பொய்யோட போராட்டிட்டு இருக்கேன், நான் வாயை திறந்தா பொய் சொல்லிடுறேன். ஆண்டவரே, சரண்டர். ஆண்டவரே, என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தை, நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், ஒரு நாளும் பொய் உரையாதவர், உங்க நீதி என்னவா மாறணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தனை முட்டாள்னு சொன்னா, மூடனே என்று சொன்னால் எரி நரகத்திற்கு எதுவாயிருப்பான். வசனம் நம்மளை குத்தும் போது, ஆண்டவரே, என் வாயிலிருந்து நான் இப்படிலாம் பேசுறேன், இரிட்டேஷன்ல எரிச்சல்ல பேசுறேன், கோவப்படுறேன், ஆண்டவரே என்னுடைய இந்த பாவத்தை உங்க சிலுவை மேல நீங்க எனக்காக ஏத்துக்க, அந்த தண்டனை நீங்க ஏத்துட்டீங்க, உங்க நீதி எனக்கு தாங்க. ஆண்டவரே, என் வார்த்தையில உம்முடைய கனிவு, உம்முடைய அன்பு நான் மாறணும், என்னை மாத்துங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நான் பேசுனதை கேட்டு பயங்கர உற்சாகமா நான் இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன், அன்பா இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே பொய் சொல்லுவீங்க, அடுத்த நிமிஷமே ஏமாத்துவீங்க, அடுத்த நிமிஷமே கடிச்சு தான் பேசுவீங்க. அதை சொல்லலை நான். சரண்டர், சிலுவை கிட்ட வாங்க, டிரான்ஸ்ஃபர். இங்கிருந்து அங்க போகணும், அங்கிருந்து இங்க வரணும். இயேசுதான் நமக்கு, இயேசுல இருந்தா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
அப்போ பர்சன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்ற நபரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்து அவரோடு பேசி பழகி இருக்கும்போது அந்த கல்யாண விருந்துல அவரை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பான். இந்த இயேசுவை நான் மனசுல அனுபவிச்சேன், ஆவில அனுபவிச்சேன், இன்னைக்கு இந்த என்னுடைய சொந்த கண்கள் என்னை அவரை பார்த்ததுன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா நம்ம அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரும் பங்கு பெற போறோம். அப்போ கேள்வி என்ன? நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? இன்விடேஷனை ஏத்துக்கிட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் இன்விடேஷனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெஸ்பான்ஸ் பண்ண கிளம்பி போனோம், அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு உள்ள போனோம். அப்படின்னா தான் உள்ள போக முடியும். நீங்க அவர் கொடுக்கிற அந்த ஆடையை இன்னைக்கு கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசினா, ஒரு நான் இதுவரைக்கும் நான் சுயநீதியில பக்தியான வாழ்க்கை வாழ்ந்து இயேசு என்ன மாதிரி பார்த்து என்னை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும் நினைச்சிட்டு தான். இன்னைக்கு அதெல்லாம் தப்பு. ஏன் தப்புன்னா, ஒரு கோபப்படுறதே கொலைக்கு சமம்ன்றாரு, இச்சையான பார்வையே விபச்சாரத்துக்கு சமம்ன்றாரு. அந்த அளவுக்கு என்னிடத்தில் நீதி இல்லை. தேவ நீதி எனக்கு அவசியம். இந்த தேவ நீதி இல்லாம நான் கல்யாணத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே, நான் முழுசும் சரண்டர் ஆகிறேன். நான் இல்ல, உங்க நீதி எனக்கு தாங்க. என்னுடைய கந்தல் துணியை நான் கழட்டி போடுறேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமத்துகிறேன். உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினாலே என்னை மூடி, என்னுடைய அவமானத்தை மூடி, என்னுடைய பயத்தை மூடி, என் பாவத்தை மூடி, எனக்கு உம்முடைய தெய்வீக தன்மையை தாங்கப்பான்னு சொல்லி நீங்க கொடுக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா. ஒருவேளை நீங்க இதை செஞ்சிருந்தாலும் தெளிவா செய்யாட்டா மறுபடியும் செய்வோம். இது வரைக்கும் செய்யலைன்னா நம்ம செய்வோம். சுயநீதி அல்ல, அவருடைய தேவ நீதி என்ற அந்த வஸ்திரத்தை நான் இன்று பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவரே நான் நிர்வாணியாய் நிற்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் என்ன போத்தணும், உங்களுடைய நீதியினால என்ன மூடணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா?